மக்களே அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மோடி அவர்களே, உங்களுடைய கனவானது பலிக்காது, பகல் கனவு காண்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்திருக்கிறாரு காங்கிரஸ், அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள். என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அதாவது நம்முடைய செல்வ பெருந்தகை எம்எல்ஏ திருச்சியில் பத்திரிகையாளர்கள் பேசும்போது என்ன பேசியிருக்கிறாருன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டது தொடர்பாக சிலர் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. மத்திய அரசை தொடர்ந்து தமிழகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்த நிதியாண்டில் எந்த நிதியும் ஒதுக்காமல் முழுமையாக தமிழ்நாட்டை புறக்கணித்தது இந்த ஒன்றிய பாஜக அரசு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி ஒதுக்கப்படும் என சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம். காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் சொல்லியிருந்தார். ஆனால் இருந்தபோதும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கினோம். பாஜக தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. தமிழ்நாடு அரசு மீதும் அமைச்சர்கள் மீதும் அரசு துறைகள் மீதும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய தாக்குதலை முன்வைக்கிறாங்க. மத்திய அரசானது இதற்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சவுக்கடி தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். மாநிலங்களுக்கான கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்ற மாட்டோம். எதுவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை நாடித்தான் நீதி பெற வேண்டும் என்கின்ற நிலை இருந்தால் எதற்காக இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம செல்வத்தங்க கேள்வி கேட்டிருக்கிறார். பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வரும் தேர்தலில் தமிழக மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். ஆர்எஸ்எஸ், பாஜக உள்ளிட்ட அமைப்புகள் ஆன்மீகத்தை அரசியலாக்குகிறார்கள். கலவர பூமி ஆக்குவது தான் அவர்களுடைய நோக்கமாகவே இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தேச பக்தர்களை கொண்ட கட்சி. ஆனால் பாஜக தேசத்தை கொள்ளையடித்து நாட்டை தும்சம் செய்யும் கட்சி. பெரியார் தன்னுடைய ஜாதி அடையாளத்தை துறந்தவர். ஆனால் ஜாதி அடையாளத்தோடு யூபிஎஸ்சி தேர்வில் கேள்வி வைப்பது தமிழ்நாட்டை கலவர பூமியாக்கும் பாஜகவின் திட்டம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மோடி அவர்களே, இது தமிழ்நாடு. நீங்கள் காணும் பகல் கனவு இங்கே பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் இதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரப்போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.